லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், கடைசி 42ஆம் வசனம். Luke chapter 10:42. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. என்ன பங்குங்க? இன்னைக்கு நிறைய பேர் எதிலையோ பங்காளராக இருக்கிறார்கள். Today we are a member of many councils actually. இன்னைக்கு எதுக்கோ பங்காளர்களாக மாறி விடுகிறார்கள். We are part of many organizations. ஆனா இந்த மரியாளோ, but this Mary நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. had chosen the good part. என்ன அந்த நல்ல பங்கு? What is the good part here? அது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் கிட்ட இருந்து வருகிற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. And she is receiving all the good part from the Lord. ஹல்லேலூயா. நாம் மரியாளை போல இருக்கணும். Even we have to be Mary. இங்கே சொல்லப்படுகிற மரியாள், The Mary who is written here, ஹல்லேலூயா, இயேசுவின் தாயார் அல்ல. it's not the Jesus mother. ஒரு சகோதரிகள், அக்கா தங்கை, மார்த்தார் மரியாள். Mary and Martha is the sisters. இதுல மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். See, this Mary has chosen the good part. தேவையானது ஒன்றே ஒன்றே, but she needs only one thing. தேவை ஒண்ணுதான். Only one need. ஆமென். அத அந்த மரியாள் தெரிந்து கொண்டா. So Mary has chosen that. நம்ம எதோ தெரிந்து கொண்டு இருக்கிறோம். We are choosing many things. நம்ம எதோ தெரிந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். We are choosing many things and running behind them. எதற்கோ நம்ம பார்ட்னர் ஆகி கொண்டு இருக்கிறோம். And we are becoming a member. எந்தெந்த செயலுக்கோ நம்ம பங்காளர்களா மாறி கொண்டு We இருக்கிறோம். are becoming a part for many councils. ஆனா வேதம் சொல்லுகிறது, But the Bible says here, ஒன்றுதான் பா, you need only one. நீ எனக்கு பங்காளரா இரு. You have to be a part of me. ஒண்ணுதான் தேவை. You need only one thing. உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு. Live as your soul lives and be a தேவையானது part. ஒன்றே ஒன்றுதான். You need only one thing. அந்த மரியாள் தெரிந்து கொண்டாள். So Mary has chosen a good part. மார்த்தாளோ, But Martha, அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு she was having sorrows for having many இன்னைக்கு things. இங்க இருக்கிற எல்லாருமே கேட்டாங்க, நான் சொல்லுவேன், அநேக காரியங்கள் குறித்து கவலை. If I ask many people who are sitting here, you will be telling many troubles in their life. இல்லன்னு சொல்றேன். யாருன்னா ஒரே ஒரு ஆள் கை தூக்கு. Any one person who doesn't have any sorrow. எதை குறித்து கவலை இல்ல. Any one person doesn't have any sorrow. ஏசப்பா தான். All my need is Lord. அவரை ஒண்டிதான் நான் நினைக்கிறேன். I'm thinking only about him. என் பிரச்சனை, என் கவலை ஒண்ணுமே நான் நினைக்கிறது இல்ல. I'm not thinking of any of my troubles and sorrows. Any one person here. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், but Lord says here, தேவையானது இந்த உலக பிரச்சனை அல்ல. You don't need about the worldly trouble. நீ பார்க்கிற சூழ்நிலை அல்ல. Not about the situation you are living in. ஒன்றே ஒன்றுதான். You need only one thing. அது தேவனுடைய பாதம். That is God's feet. அவருடைய பாதம். You need only God's feet. அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ள You have to choose a good part. ஹல்லேலூயா. அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ள You have to choose a good part. இங்க பேதுரு சொல்லுகிறார், Peter says, வாசிப்போம் 2 பேதுரு 2 Peter 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1st chapter and 4th verse. நமக்கு தேவையா இருக்கிறது ஒன்றே ஒன்றே. All we need is only one thing. இயேசுவின் பாதம். That is only God's feet. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான எதுக்கு தப்பி? கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக பொருட்டு மகா மேன்மையோ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த உலக கவலைகளுக்கு நம்ம விலகி ஓட வேணும். So we have to be far from the worldly troubles. காலையில எஞ்சவுனே பிரச்சனை தான். As soon as you wake up, only trouble. இந்த பிரச்சனை இல்லாத மனிதன் ஒருவனும் இல்ல. In this world, no one is without a problem. யாராவது பிரச்சனை இல்லாத இருக்காங்களா? Is anyone without problems in the world? எவ்வளவு உயரமான பதவிக்கு போனாலும் உன்ன பிரச்சனை உன்னை தேடிக்கொண்டுதான். Whatever position you increase in, you are going to get your problems. எவ்வளவு உயரமான பதவிக்கு போனாலும் உன்ன பிரச்சனை தேடிக்கொண்டுதான் வருகிறது. Whatever positions if you go also, you will be having some problems in it. ஹல்லேலூயா. கமிஷனர் வேலை வேணான்னு சொல்லி விட்டு பொலிட்டிக்கல்ல போனாலும் அங்க பிரச்சனை தான். If you don't need a commissioner post and you want to go for politics, there also is trouble there. இப்ப நினைக்கிறாங்க, ஐயோ நான் கமிஷனரா இருந்தாவே நல்லா இருந்துச்சப்பா. Now I'm thinking it's better to be a commissioner only. உலகத்தை சொல்றேன். I'm talking about the worldly situation.
எது இருந்தாலும் பிரச்சனை தான். So whatever you have, it's ஆனா நீ problem. பிரச்சனையை பார்க்க கூடாது. But you should not see about the problem. தேவையானது ஒன்றுதான். We need but one thing. அது இயேசு. That is Jesus. அது இயேசு. That is Jesus. அவர் பாதத்துல நீ உட்காரும்போது When you sit in His feet, உன் பிரச்சனை எல்லாம் தூச போல ஊதி தள்ளிடுவாராம். all your problems will be vanished like a ஆனா dust. நான் அதை செய்வதில்லை. But I'm not doing that. நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். Just making sorrows. என் பிரச்சனை நினைத்து கொண்டு I'm thinking about my problem. என் பிரச்சனைகள் ஐயோ இது தீர்க்க முடியாத பிரச்சனை. So I'm thinking about my problems cannot be ஐயோ, இந்த solved. பிரச்சனைகள் தீர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா I'm thinking that problems cannot be solved of mine. என் பிரச்சனைகளே நான் நினைத்து I'm கொண்டிருக்கிறேன். always thinking about my problems only. பிரச்சனையே நினைத்து I'm கொண்டிருக்கிறேன். thinking only about the ஆனா problems. அதல்ல தேவன் But சொல்லுகிறார். that's what the God says here. தேவையானது ஒன்றே You need ஒன்று. only one thing. தேவையானது ஒன்றே You need ஒன்று. only one thing. அது இயேசுவின் That பாதம். is Jesus' feet. அவர் பாதத்தை நம்பி நீ வரும்போது When you believe in His feet அவர் of Jesus, பாதத்தை நீ நம்பும்போது when you believe on His உனக்கு feet, ஜெயம் உண்டாகும். you're going to get victory. உனக்கு ஆசீர்வாதம் You're going to get உண்டாகும். blessing. உனக்கு விடுதலை உண்டாகும். You're going to get freedom. உனக்கு கிருபை உண்டாகும். You're going to get உனக்கு grace. ஜெயம் மேல ஜெயம். You're going victory வெற்றி above மேல victory. வெற்றி. Victory above victory. ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம். Blessings on a blessing. ஓ ரபா நிக்கராலி லந்தரியா. தேவையா இருக்கிறது ஒண்ணே You need ஒன்றுதான். only one thing now. தேவை ஒன்றே You ஒன்றுதான். need only one thing. அது இயேசுவின் பாதம். That is the feet of Jesus. அது இயேசுவின் That is பாதம். feet of Jesus. இங்க வசனம் சொல்லுது பாருங்க. The Bible says, எபிரியர் 3:1 வாசிப்போம். Hebrews chapter 3, 1, எபிரியர் 3:1. first words. ஆ இப்படி இருக்க பரம அழிப்புக்கு பங்கு உள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரே. ஐயா உங்களை வேதம் என்னன்னு கூப்பிடுது? What does the Bible calls you? பரிசுத்தம் சகோதரரே. Holy brothers. பரிசுத்தம் சகோதரரே. Holy brothers. பரிசுத்தத்துக்கு நமக்கு சம்பந்தம் உண்டா? Does we have connection between the holiness ஆனா for us? வேதம் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கு பாருங்க. But Bible keeps lots of இந்த confidence வேதம் on you. உங்களை கூப்பிடுகிற அந்த வார்த்தை பாருங்க. What does the Bible call you in the பரிசுத்தம் word? உள்ள சகோதரரே. It says you holy brothers. பரிசுத்தம் உள்ள ஜனமே. It says holy people. ஹalleluya. பரிசுத்தம் உள்ள சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற ஆ ஆ யார கவனித்து பார்க்கணும்? இந்த உலகத்துல மிக உயர்ந்த பதவியில ஒருவர் இருந்தார் என்றால் In this world, if there is a person who is on the great post, அது ஒரே ஒருவர் தேவன்தான். that is only one person, இந்த God. உலகத்தை அவர்தான் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். He is the one who is controlling the whole universe. இந்த உலகத்துக்கே சாப்பாடு கொடுக்கணும் அவர்தான். He is the one who gives food for all வேலை nations. செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். He gives the food for those who வேலை work also. செய்யாதவர்களுக்கு சாப்பாடு He gives the கொடுக்கணும். food those who doesn't மிருக work. ஜீவன்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். He is giving food for animals also. பறவைகளுக்கும் He சாப்பாடு is giving food for கொடுக்கணும். birds. நன்மையும் பார்க்கணும். You have to see the goods also. தீமையும் You are பார்க்கணும். seeing bad also. நீதிமானுடைய ஜெபத்தையும் கேட்கணும். He has to listen to the prayer of righteous. சபையில கிரியை செய்யணும். He has to do action in the church. எவ்வளவு வேலை பாருங்க. See how much of work ஆனா he has. அப்படியேப்பட்ட இயேசு Such a great Jesus. அப்படியேப்பட்ட இயேசு Such a great Jesus இந்த now. உலகத்துல இருக்கும்போது When he was in the இந்த world, உலகத்தை குறித்து தேவன் கவலைப்படல. he didn't care about the world. காலமே எழும்பி அவருடைய பாதத்துக்கிட்ட He போயிடுறார். was just sat on his feet. பிதாவின் பாதத்தின் அருகே போய் உட்கார்றார். He used to sat on his feet of his அப்பா father. பிதாவே He used to say, Father, உம்முடைய சித்தம் மாத்திரம் நான் செய்கிறவனாக. let your will be fulfilled by me. உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவனாக. Let your will fulfilled நைட்டெல்லாம் by me. போய் உட்கார்றாரு. He used to sit all day and night பிதாவாகிய தெய்வமே உம் சித்தத்தை செய்யபடியாக. because he wants to do the will of his father. சித்தத்தை He செய்யபடியாக. wants to do the will of his father. ஜெபம் That prayer. தேவனுடைய பாதம் ஒன்றே போதும். Only God's feet is enough. தேவனுடைய பாதம் போதும். Only God's feet is enough. அவருடைய பாதத்தில் உனக்கு ஜெயம் உண்டு. You have victory on his அவர் feet. பாதத்தில் உனக்கு ஆசீர்வாதம் You have உண்டு. victory on his blessing. அவர் பாதத்துல தான் உனக்கு எல்லாமே. On his feet you have everything. ஹalleluya ஹalleluya. ஆனா நம்ம எதோ யோசிச்சிட்டு But இருக்கோம். we are thinking something else. எதோ யோசிச்சிட்டு இருக்கோம். Thinking some other things. Praise the Lord. நான் நியூஸ்ல பார்த்த போன வாரம் I have seen the news last week. ஒரு ஆள் ஃபாரின்ல இருந்து இந்தியன் தான் தமிழ்காரன். He is an Indian from foreign. ஃபாரின்ல இருந்து 100 கோடி சம்பாதிக்கிறாரு. He is earning 100 millions. இங்க சென்னைக்கு வராரு. He comes to Chennai. ஏதாவது ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு சொல்லி ஏதோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. So he started a business in vision of doing some good things for the poor people. அது 100 கோடியோ அப்படியே முடங்கி போகுது.
all 100 crores will be vanished அது ஏதோ கேஸ் ஆயிடுது. because it has some case. இன்னைக்கு But today, ஒரு குடிச்சையில உட்கார்ந்துட்டு he is sitting in a small hut house. கொசுவை தட்டிட்டு He's just eating the mosquitoes. ஒரு பேட்டி எடுத்துனுக்குறாங்க. Everyone are asking in a press meet. அவர் சொல்றாரு, He says this. இருந்துச்சு. I had everything. மனைவி பிள்ளை எங்க? Where are your wives and children? கஷ்டம். Trouble. Praise the Lord. 100 கோடி 100 crores. பணம் இன்னைக்கு வரும் போயிடுங்க. Money can be with you with today or tomorrow. டிவில சொல்றாங்க இது சினிமால நடந்தது போலவே நடந்திருக்கு. In a news channel they are informing us it seemed like a cinematic story. 100 கோடி சொந்தக்காரன். He is the owner of 100 crores. சாப்பாடு இல்லாத ஆட்டோ ஓட்டுறவ வந்து ஒரு நூடுல்ஸை வாங்கி ரெண்டு பேரும் அவர் பாதி கொடுத்துட்டு பாதி இன்னொருத்தர் சாப்பிடுறாரு. He doesn't have his food only. A person who is driving auto takes food for him and him. எதுக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்? For what we are having sorrow on. வேற யாரா இருந்தாலும் செத்து போயிட்டு இருப்பாங்க. If some other people they would have been died right now. ஆனா அந்த மனுஷனும் இன்னும் உயிரோட வாழ்ந்துன்னு But that person is living till now. அவங்களுக்கு கேக்குறேன், நீங்க எதுக்கு கவலைப்பட்டுட்டு? I'm asking you the question for what you are thinking about. எதுக்குங்க? For what? எதுக்கு? What you are thinking about. உங்களை நீங்களே நினைச்சு பாருங்க. You have to think for yourself. ஆண்டவர் சொல்லுகிறார், God says to you, தேவை ஒன்றுதான்ப்பா. we need only one thing. தேவை ஒன்றுதான். We need only one thing. ஆனா நம்மளோ பலவிதமான உலக காரியங்களுக்காக, But we are thinking about the many worldly things. உலக காரியங்களுக்காக We are thinking about many worldly நான் things. இன்னும் அததான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். Till now we are thinking நான் only about the இன்னும் situation. அதுக்காக தான் சிந்தித்துக் கொண்டு Till now we are இருக்கிறேன். thinking about the worldly ஆனா problems. வேதம் சொல்லுகிறது, But the Bible says, நீ இயேசுவை பிடித்துக் கொண்டாக when you hold on to the Lord, உன் ஆத்துமா வாழ்வது போல as your soul lives நீ in, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. you will be fruitful in everything you live on. தேவை ஒண்ணே ஒண்ணு. But you need only one thing. ஆனா நான் ஒன்ன விட்டு But I am living this thing. நான் 100 தேவைகளை I பிடிச்சு am thinking about 100 problems. 100 தேவைகளை குறித்து I am கவலைப்பட்டு thinking about 100 problems. இல்லாதவை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். Things which I can't see, I am having sorrow on இருக்கிறத that. நினைச்சு சந்தோஷப்படுவதில்ல. I am not happy with what I am having now. இல்லாததை குறித்து கவலைப்பட்டு கொண்டு I இருக்கிறேன். am thinking about which I don't தேவை have. ஒன்றுதான். But you need only one thing. தேவை ஒன்றுதான். You need only one thing. அது அவர் பாதம். That is God's speech. அது அவர் பாதம். God's speech. ஹல்லேலூயா.